மலையாள பட ரசிகர்கள் மத்தியில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கின படம் தான் மெகாஸ்டார் மம்மூட்டி நடிப்பில் வெளியான ஒரு சிபிஐ டைரி குறிப்பு. அதுக்கப்புறம் இது மாதிரியான நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரிலீஸ் ஆச்சு. இப்போவும் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த படம் மக்கள் மனதில் ஒரு ஆழமான இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது தான். ஆமாங்க, இந்த படத்தில் ஹீரோவுக்கு அதிரடியான இன்ட்ரொடக்ஷன் சீனோ ஸ்லோ மோஷன் சீனோ கிடையாது. லென்த்தியான ஃப்ளாஷ்பேக் கிடையாது. தேவையில்லாத ஃபைட்டும் சாங்ஸும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படத்துலலாம் சிபிஐ ஆஃபீஸர்னா லாங் கோட்டு தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு பைப்பை வச்சு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சாதாரண ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சு இன்டெலெக்சுவல் லுக்கோட வர சேதுராம ஐயர் அனைவரையும் கவர்ந்து இழுத்தாரு. அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட அதுக்கப்புறம் வந்த சீக்வல்ஸில் ட்ராவல் பண்ணுற முகேஷும் ஜெகதியும் கூட அனைவருக்கும் பிடிச்ச கதாபாத்திரங்கள் தான். சேதுராம ஐயர் கதாபாத்திரம் ராதா வினோத் ராஜுங்கிற போலீஸ் ஆஃபீஸரை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்குனதுன்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட சீஃபாகவும் அப்பாயிண்ட் ஆனார். ஒரு சிபிஐ டைரி குறிப்பு தான் அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆன ஹையஸ்ட் கிராசிங் மலையாள படம். இந்த படத்துக்கு அதர் ஸ்டேட்லேயும் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு. மது டைரக்ஷனில் வெளியான ஒரு சிபிஐ டைரி குறிப்போட அபார வெற்றியை தொடர்ந்து இதுக்கு 4 சீக்வலை எடுத்தாங்க. 4 சீக்வலுமே மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பற்றினது. இந்த சிபிஐ ஃப்ரான்ச்சைஸில் முதல்ல ரிலீஸ் ஆன படம் தான் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு. இந்த படம் 1988 ரிலீஸ் ஆச்சு. பொலக்குளங்கிற ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் தான் இது. ஒரு பெரிய பணக்காரரான ஒசைப்புடைய மருமக ஓமனா மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லை, அவளுடைய ஹஸ்பண்ட் மேலேயும் மாமனார் மேலேயும் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல ஊர் மக்கள் அவரோட சேர்ந்து கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் சிபிஐ ஆஃபீஸர் சேதுராம ஐயர் களத்தில் இறங்கி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதையில் ஏற்படுற அதிரடி திருப்பங்களும் எதிர்பாராத ட்விஸ்டும் தான் படத்துடைய மீதி கதை. எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இல்லாமல் இருந்தது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்கு படத்துடைய ஹீரோவையே காட்ட மாட்டாங்க. அதுலேயும் இவ்வளோ சாதாரணமான ஒரு ஹீரோ இன்ட்ரோ வேறு எந்த படத்துலையும் பார்க்க முடியாது. இது அவங்க எடுத்துக்கொண்ட கதை மேலேயும் டைரக்ஷன் மேலேயும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்கங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த படத்தில் ஒரு டம்மி பொம்மையை கேஸ் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் இது மாதிரி அட்டெம்ப்ட் வந்தாலும் அந்த சமயத்தில் இது ஒரு புது முயற்சியாகவே இருந்தது. குறைன்னு சொல்கிறதுக்கு இந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. கிரிப்பிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயால் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சிபிஐ சீரீஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். முதல்ல இந்த சிபிஐ ஆஃபீஸருடைய கதாபாத்திரம் பேர் அலி இம்ரான் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சேதுராம ஐயர்னு மாற்றினாங்க. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.1 ஹாட்ஸ்டார்லேயும் யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்த வருஷமே, அதாவது 1989 சிபிஐ சீரீஸில் 2வது படமான ஜாக்ரதா ரிலீஸ் ஆச்சு. அஸ்வதிங்கிற ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஹோட்டல் ரூமில் தூக்க மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனால் மக்கள் கண்டிப்பாக இது தற்கொலையாக இருக்காது, கொலையாக தான் இருக்கணும், அதனால் கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு போராட்டம் பண்ணுவாங்க. அதனால் வழக்கம் போல் சேதுராம ஐயர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அஸ்வதி நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்மளால் கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கிளைமேக்ஸ் தான் அது. இந்த படம் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு மாதிரி கிரிப்பிங்காக இல்லைனாலும் ஒரு டீசன்ட் வாட்ச்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 7.5. இதுவும் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் சிபிஐ ஃப்ரான்ச்சைஸில் 3வது படமான சேதுராம ஐயர் சிபிஐ 2004 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஆர்தர் ஹேலியோட டிடெக்டிவ் நாவலை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு அந்த சமயத்தில் ஆலுவாவில் நடந்த படுகொலையை மையமாக கொண்டதுன்னு சொல்லப்பட்டுச்சு. 2 குடும்பங்களை சேர்ந்த 7 பேரை கொன்னதுக்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி அலெக்ஸ் கடைசி ஆசையா சிபிஐ ஆஃபீஸர் சேதுராம ஐயரை பார்க்கணும்னு சொல்கிறாரு. சேதுராம ஐயரும் தன் தவறுகளை உணர்ந்து மனம் திருந்தி வாடுற அலெக்ஸை மீட் பண்ணுறாரு. அலெக்ஸ், இந்த 7 கொலைகளில் 6 கொலைகள் நான் தான் பண்ணேன், ஆனால் ஒரே ஒரு கொலை நான் பண்ணல, அந்த கொலையாளி யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. சேதுராம ஐயர் அவருடைய அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அந்த பர்டிகுலர் கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் ISOWங்கிற 4 லெட்டரை வச்சு கேஸை பிரில்லியண்ட்டாக சால்வ் பண்ணியிருப்பார். ஒரு சில சீன்ஸ்லேயே வந்திருந்தாலும் மறைந்த கலாபன் மணி அழுத்தமான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தி இருப்பார். வழக்கம் போல் இந்த படத்துலையும் கடைசி நொடி வரைக்கும் கில்லர் யாருன்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 7.2 யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் சப்டைட்டில் கிடையாது.
அடுத்த வருஷமே அதாவது 2005ல் சிபிஐ ஃப்ரான்ச்சைஸில் 4வது படமான நேரறியான் சிபிஐ ரிலீஸ் ஆச்சு. சிபிஐ சீரீஸ்லே லீஸ்ட் இம்ப்ரெசிவ் இந்த படம்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் இருந்தாலும் அதில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை கலந்து நம்மளை ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. கில்லர் யாருன்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பார்க்குறவங்களெல்லாம் சந்தேகப்படும்படியான சீன்ஸை வச்சு ஒரு கட்டத்தில் படத்துடைய சுவாரஸ்யத்தையே குறைச்சிருப்பாங்க. கில்லர் யாராக இருந்தால் எனக்கு என்னங்கிற ஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது தான் உண்மையான கில்லரை ரிவீல் பண்ணுவாங்க. அதனாலேயே அது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாகவும் இருக்காது. இருந்தாலும் வழக்கம் போல் இந்த படத்துலையும் சேதுராம் ஐயர் ஒரு ஃபோட்டோவை வச்சு பிரில்லியண்டாக கேஸை சால்வ் பண்ணியிருப்பார். படத்துடைய லெந்தை மட்டும் குறைச்சிருந்தா கண்டிப்பாக இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீட்டட் த்ரில்லராக இருந்திருக்கும். தம் ஃப்ரெண்டோட அரண்மனை வீட்டுக்கு போகிற மைதிலி அங்கே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அந்த வீட்டை சேர்ந்தவங்க சூப்பர் நேச்சுரல் பவர் தான் அந்த மரணத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க. மைதிலி மாதிரி அந்த அரண்மனையில் ஒரு சிலர் இறந்து போயிருக்கிறதுனால அந்த அரண்மனையோட தொடர்புடைய ஒருத்தர் இந்த கேஸை விசாரிக்க சொல்லி சேதுராம ஐயர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. சேதுராம ஐயர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்க பல மர்ம முடிச்சுகள் அவிழுது. அது என்னங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 6.1. இதுவும் யூடியூப்ல ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு சிபிஐ ஃப்ரான்ச்சைஸுடைய 5வது படமான சிபிஐ த பிரெயின் 2022ல் ரிலீஸ் ஆச்சு. மச் அவைட்டட் மூவின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் மொபைல் கூட அலோவ் பண்ணலன்னு சொல்லப்பட்டது. டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாரு. அதை தொடர்ந்து அவரை சுற்றி இருக்கிற ஒரு சில நபர்களும் இறந்து போகிறாங்க. இந்த மரணங்களில் மர்மம் இருக்குன்னு போராட்டம் பண்ணுற ஜேர்னலிஸ்டையும் யாரோ கொன்னுடுவாங்க. வழக்கம் போல் சேதுராம ஐயர் களத்தில் இறங்கி இந்த தொடர் கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் படத்துடைய மீதி கதை. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சிபிஐ சீரீஸ்லலாம் ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் தொடர் கொலைகளை சால்வ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால படமும் கொஞ்சம் லெந்தியாக போகுது. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு படம் ஓடுது. அதனாலேயே இன்ட்ரெஸ்டிங்கான கதைத்தளமாக இருந்த போதும் சீட் எட்ஜிலேருந்து நம்மளை கொஞ்சம் நகர்ந்து உட்கார வைக்குது. ஒரு பேப்பரை வச்சு கேஸை சால்வ் பண்ணுற விதம் அற்புதம்னே சொல்லலாம். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5.6 நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களையும் பார்த்த ரசிகர்கள் அடுத்த சீக்வல் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியுடைய ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் சேதுராம ஐயர்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.